அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உலகநல தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் பகிர்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்காங்க. 1 hour ஐயாவோட வீடியோவை அமைதியாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக பகிர்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னவென்றால், மனதை பயன்படுத்தி புறத்திலே எல்லா செயல்களையும் செய்து கொள்ளலாம். ஆனால் மனதை பயன்படுத்தி மனதையே சீரமைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடாது. ஈடுபடக்கூடாதுன்னா ஈடுபட்டாலும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முடியாத விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். வேற அங்க வேலையே இல்லைங்க. இதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்க வேலையே கிடையாது. அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, இது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சிருச்சேன்னா தெளிவாக எனக்கு புரிந்து விட்டது, அங்கே எனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொன்னார், எனக்கு புரிந்துதா புரியுதான்னு புரியலையான்னு தெரியல, புரிந்து விட்டதா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். என்னவென்றால், நான் மனதை எதிர்த்து போராடுவது கிடையாது. அதனால் வருகின்ற உணர்வுகள் அத்துணையுமே தங்கு தடை இல்லாமல் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னார். இது போதும், அவ்வளவுதாங்க. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே தேவையில்லை. அதாவது ஞானம், முக்தி, விடுதலை, ரொம்ப பெரிய பெரிய பெயர்லாம் கூட பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா அதில் தேடுதல் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்கெல்லாம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரணும். ஞானம் வேணுங்கிறவங்க அதை தேடிக்கலாம், அதை ஃபில் பண்ணிக்கலாம். கவலை இல்லாமல் வாழ்னா அதுக்கு உண்டானது பண்ணிக்கலாம். இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரே ஒன்று தான், சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க. உலகத்தில் எந்தவித பிரச்சனையாக இருக்கட்டும், உலகமாக பிரச்சனையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டுங்க, இந்த ஒன்றை மட்டுமே அப்ளை பண்ணுறது கூட இல்லை, புரிந்து கொண்டால் போதுமானது. அப்போ அவருக்கு புரிஞ்சுதா அதெல்லாம் கூட தேவையே கிடையாது. ஆனால் அவரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதில் எதுவுமே குழப்பமே இல்லாமல் அவருடைய மனம் ஒரு ஆறு மாதிரி பிரவாகமாக புத்தம் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வளவு தாங்க. புரிஞ்சாலும் சரி, புரியாட்டியும் சரி, ஞானங்கிற பேர் பயன்படுத்தினாலும் சரி, என்ன வேணாலும் பேர் பயன்படுத்திக்கலாங்க. அவரை பொறுத்தவரை வேலை முடிஞ்சு போச்சு. அது தெரியணும் கூட அவசியம் இல்லை. எப்படி ஒரு குழந்தை
கள்ளங்கபடி இல்லாமல் இருக்கின்றதோ? ஒரு 3 வயதுக்கு குழந்தைக்கு தான் கள்ளங்கபடி இல்லாம இருக்கிறது கூட தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் இந்த பெரியவங்களும் புரிந்து கொண்டால் அதே போன்ற நிகழ்ச்சி தாங்க. அப்ப எதுவுமே வந்து தேவையில்லை, இது போதுமானது. அப்ப அத்தோட முடிச்சுக்கணும். அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலையை தவிர வேறு எந்த நிலையும் இறுதி நிலை கிடையவே கிடையாது. இப்ப இருக்கக்கூடியதான் வந்து இறுதி நிலை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. இது புரிந்து கொள்வது ஒன்றும் கடினம் கிடையாது. இதுல கடினமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட புரிந்து கொள்ளலாம். பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. அப்ப அத்தோட புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு முடித்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதாவது ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய வீடியோவை பார்த்தோ அல்லது புத்தகங்களை படித்து ஞான முகாம் அட்டன் பண்ணி ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். தெளிவா இருக்கு, மனது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புரிந்து கொண்ட காரணத்தினால, புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால வரக்கூடிய உணர்வுகள்லாம் அப்படியே வந்து மோதிட்டு உடனடியா வந்து ஓடி போயிடுதுங்க. அங்க தேக்கம் அடைவதே கிடையாது. அதனால அவருடைய மனது எப்போதுமே ஃப்ரீயா இருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்தார். அந்த ஆன்மீக அமைப்புல இருக்கிறவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்கின்றது, இந்த விடுதலை, முக்தி நம்முடைய மனதை அப்படியே ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால், அதாவது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றதா குறுக்கிடாமல் இருந்தோம் என்றால் அது தானாகவே ஒரு பிரவாகமாக ஓடிவிடும் அப்படின்னு வந்து சொன்னார். அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, இதற்கு மேல ஒண்ணு இருக்கு, அவேக்கனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது இறுதி நிலை கிடையாது, அவேக்கனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இறுதி நிலை அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட போன் பண்ணாரு. ஸ்ரீ பகவத் ஐயா கொடுத்த பதில் என்னவென்றால், அதாவது இவருக்கு யாரு சொன்னாரோ அவருக்கு விடுதலைன்னா என்னன்னு தெரியாது, முக்தினா என்னன்னு தெரியாது. அதன் காரணமாக அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு தெளிவாகவே தெரியும். அதாவது பேரு தான் வேற. அவைக்கனின் பேர் வச்சிருந்தா என்னமோ பேர்லாம் இருக்குதுங்க. அந்த பேர்லாம் போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. எந்த குழப்பமுமே தேவையில்லை. அதாவது மன உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதை சீரமைக்கக்கூடிய பொறுப்பு நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது தானாகவே தன்னை சீரமைத்து கொண்டு விடும். அதை பற்றி எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது எக்கேடு கெட்டிருந்தாலும் பரவாயில்ல, அங்க பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி இருந்து விட்டோம் என்றால் அங்கே சிக்கல் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப வேற எந்த பேர் வேணாலும் சரி, அது தேவையே கிடையாது. ஒரு கார் மெக்கானிக் ஒரு இருக்கிறார். அந்த கார் மெக்கானிக் போய் காரை கொடுத்தோம்னா உடனடியாக அந்த கார்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதை சரி செய்து விடுவார். அவர் ரொம்ப டேலண்ட், அதுல நல்ல சர்வீஸ் அவருக்கு இருக்கு. ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. இதுதான் பாருங்க, அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆனா எல்லாத்தையுமே அது பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை வந்து இருக்குதுங்க. அப்ப ஞானம், விடுதலை, முக்தி என்பது கார் ஓட்ட கற்றுக்கொள்வதைப் போலத்தான். கார்
ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டால் போதுமானது. கார்ல இருக்கிற மெக்கானிசம் எல்லாமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஆன்மா என்றால் என்ன? உயிர் என்றால் என்ன? ஆன்மாவும் உயிரும் ஒன்றா அல்லது வெவ்வேறா? ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அடைந்த ஞானம் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா? இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு என்னவாகின்றது? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கின்றன. ஆன்மீகத்துல எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள்லாம் தெரிந்தால்தான் ஞானம் அடைந்ததா அர்த்தமா? கிடையாது. அதெல்லாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கார் ஓட்ட தெரிந்தால் போதுமானது. அந்த ஏதோ ஓரளவுக்கு நடுப்புற நின்னா என்ன பண்ண அது மட்டும் தெரிஞ்சா போதுமானது. அதுக்காக எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. கார் ஓட்ட தெரிந்தால் போதுமானது. அதே போல ஞானம் என்றால் என்ன என்பதை மனதால் புரிந்து கொண்டாலே போதுமானது. வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதுதாங்க. ஆனா இதுவரை ஏன் அந்த மாதிரி குழப்பமா இருக்கின்றது என்றால், ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, இது என்னென்றால் இது வந்து மிக எளிமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இதுவரை ஞானத்தை பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக பிரம்மாண்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அதை நம்மால் நம்ப முடியவில்லை. நம்முடைய மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மை என்பது மிக எளிமையானது. இயற்கை மிக எளிமையானது. இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் அத்துணையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்போது இயற்கை தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக எந்த மாதிரியான கடின பாதையும் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அது மிக எளிமையானது. அந்த எளிமை என்னவென்றால் மிக மிக சாதாரணமாக பயிற்சியோ முயற்சியோ தேவையில்லை. ஏனென்றால் அந்த விடுதலை முக்தி ஞானம் என்பது நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. ஞானத்திற்காவது கொஞ்சம் முயற்சி தேவை. என்ன முயற்சி என்றால் புரிந்து கொள்வதற்கு முயற்சி தேவை. புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதன் விளைவாக ஞானம் கிடைத்ததன் விளைவாக அந்த விடுதலையும் முக்தியும் நமக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் அங்கே அடைவதற்கு எதுவுமே கிடையாது. அடைவது என்றால் தான் முயற்சி பயிற்சி தேவை. ஏற்கனவே நம்மிடத்தே இருக்கக்கூடியதை புரிந்து கொண்டால் போதும், அடைய தேவையில்லை. எங்கே அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அங்கேதான் அனைத்து பிரச்சனைகளும் ஆரம்பிக்கின்றன. இங்கு அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அதை புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த புரிந்து கொண்ட கணத்திலே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது. ஆகவே எந்த பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. ரோட்ல போயிட்டு இருக்கோம். மழை வர மாதிரி இருக்கு. கொடையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மழை வருது. உடனடியாக கொடையை விரிக்க தெரிந்தால் மட்டும் போதுமானது. அது எப்படி செஞ்சிருப்பாங்க என்ன ஏதுங்கிற ஆராய்ச்சி இதெல்லாம் தேவையே கிடையாது. அதே போலதான் நம்முடைய மனதை பற்றி அதை சரி செய்யவே தேவையில்லை. அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்கு எந்த வேலையுமே கிடையாது. அதாவது இந்த புரிந்து கொண்ட நிலையிலே இதுவரை ரொம்ப பெரியவங்கெல்லாம் கூட போட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுறாங்க. அந்த குழப்பத்தில் ஏற்படும் போது ஒரு மயக்கம் ஏற்பட்டு என்னங்கிறது வருது. அந்த மயங்காம தெளிவா இருந்தாலே போதுமானது. ஏன்னா இந்த புரிஞ்சிருச்சு, புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டு விட்டாலே இது மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருங்க. அதாவது ஒரு விவசாயி ஒருவர் ஆடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு ஆடு வந்து கால் உடைந்து விட்டது. அதனால நடக்க முடியல. அதனால அதை என்ன போய் இனிமே வந்து வேற வழி இல்லை, சந்தையில் போய் அதை போய் விற்றுவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு விவசாயி சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட என்ன பண்ணாங்க, கேள்விப்பட்ட ஒரு ஒரு 3
திருடர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இதை எப்படியாவது ஆட்டை அபகரிச்சணும் அப்படின்னு முடிவு செய்தார்கள். என்னாச்சு, சந்தைக்கு போயிட்டு இருக்கான். அதில் முதலாவது திருடன் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தான். உட்காந்துக்கிட்டு இந்த விவசாயி வந்தவனையே, என்னப்பா நீ நிறைய போய் தோல் மேலே போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விவசாயி சொல்கிறான், என்னையா உனக்கு என்ன கண்ணு குருடா, நான் ஆர்டரில் போட்டிருக்கேன் நரின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறான். சரின்னு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் கழித்து ரெண்டாவது திருடன் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு, ரெண்டாவது திருடன் என்ன சொல்கிறான், என்னப்பா உங்கள் ஊரில் கழுதையெல்லாம் தோல் மேலே தான் தூக்கிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னது கழுதையா? கழுதை கிடையாது, நான் ஆட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். மூணாவது கொஞ்ச தூரம் போனோன்னா மூணாவது திருடன் வெயிட் பண்ணுறான். இவனை பார்த்துட்டு அப்படியே பயந்த மாதிரி நடிக்கிறான். நடிச்சுட்டு என்ன சொல்கிறான், என்னப்பா நீ பாட்டுக்கு சங்கிலி போடாமல் சர்வ சாதாரணமாக கரடியை தூக்கிட்டு வர, அச்சோ எனக்கே பயமாக இருக்கு அப்படிங்கிறான். இப்போ என்ன ஆச்சு, இந்த விவசாயிக்கே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, இது ஆடு கிடையாதோ, இது ஏதாவது பேய் பிசாசா இருக்குமா அப்படின்னு அதை போட்டுட்டு தான் வீட்டுக்கு ஓடி போயிடுறான். குழப்பத்தில் அந்த 3 திருடர்களும் ஆட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதே மாதிரிதான் குழப்பத்தை ஏற்படுத்திடுறாங்க. இந்த குழப்பத்திற்கு மயங்காமல் தெளிவா இருந்தா போதுமானது. தனக்கே தெரியுது ஆடு தான் நான் தூக்கிட்டு போறேன்னு, மற்றவங்க சொன்னாங்கிற காரணத்தினாலே பயம் ஏற்பட்டு பேயோ பிசாசோன்னு நம்பிட்டு விட்டுட்டு போனோம், என்ன பண்றது? இதே மாதிரி தான் இப்போ ஆன்மீகத்தில் நன்றாக புரிந்து விட்டது, தெளிவாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதாவது அடைய வேண்டாம், ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு அகத்தில் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அடையணும் அப்படின்னு நினைத்து அதற்காக முயற்சி செய்தோம் என்றால், இப்போது மனம் அற்புதமான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், உற்சாகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அகத்தில் வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அகத்தை பொறுத்தவரை இங்கே எந்த எனர்ஜியுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதற்கு பதிலாக என்ன பண்ணணும், புறத்தில் ஏதாவது வேலை வைத்திருக்கணும். புறத்தில் இலக்கு நிர்ணயிக்கணும். அந்த இலக்கை நிர்ணயித்து அதுக்கு என்ன செய்யணும், எப்படி அறிவை பயன்படுத்தணும், நமக்கு அறிவு திறமை எப்படி பயன்படுத்தணும், நமக்கு திறமை இல்லை என்றால், அறிவு ஆற்றல் இல்லை என்றால், இதில் அறிவு படைத்தவங்க யார் இருக்கிறாங்க, அவர்களை துணை கொண்டு இது எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று புற செயலை கூர்ந்து கவனித்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செயல் செய்யணும். இந்த மாதிரி செயல் செய்து விட்டோம் என்றால் இந்த அகமும் புறமும் பேலன்ஸ் ஆகிரும். அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புறத்துல வேலை இருக்கின்றது என்று பார்த்து விட்டோம் என்றால், இப்ப அகத்துக்கும் புறத்துக்கும் 2 பேலன்ஸ் ஆயிரும். இந்த புறத்திலையும் வேலை இல்லை, அகத்திலையும் வேலை இல்லை என்றால் இங்க போர் அடிக்கும். இந்த நேரத்துல நீங்க உங்க ஃப்ரெண்டு யாரோ சொல்றாங்க, நீங்களே யூடியூப்ல பாக்குறீங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு பயிற்சியா ஒரு 20 நாள் செஞ்சா போதுமா, அப்படியே வேற லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு அதில் இருக்கிறவங்கலாம் அப்படியே அதனுடைய நன்மையும் அப்படியே எழுத சொல்றாங்கன்னா, ஓஹோ அது மாதிரி ஒன்று இருக்கோ அப்படின்னு நினைத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மயக்கம்தான். அது கிடையவே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ பேர்லாம் முயற்சி பண்ணி தான் இந்த அற்புதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த புரிதல் என்பது நிச்சயமாக சத்தியமான உண்மை. மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்று முடிவு கட்டு புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இது சத்தியமான உண்மை. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய மனதை ஒரு பிரவாகமாக ஓடிவிட்டு ரொம்ப ஃப்ரீயா அற்புதமாக இருக்கிறார்கள். இதற்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தெளிவாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் இதுதான் இறுதியான நிலை, இதற்கு பிறகு வேற எந்த விதமான இறுதி நிலை இல்லை என்பதை முடிவு செய்து அப்படியே இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், புறத்துலையும் வேலை கிடையாது, அகத்திலையும் வேலை கிடையாது அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்ப என்ன பண்ணணும், அகத்துல ஒண்ணும் கிடையாது, முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு, அங்க எதுவுமே வருவது கிடையாது.
புறத்திலே வந்து வேலையும் கிடையாது. அப்ப புறத்திலும் வேலை இல்லைன்னா போர் அடிக்குது. அப்ப என்ன பண்ண வேண்டாம்? போர் அடிக்குதுன்னு எங்கேயாவது போய் சிக்கிரக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? அகத்துல எப்படி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு, அப்படி அதை ஏற்றுக்கொண்டோமோ, அதேபோல புறத்திலேயும் வேலை கிடையாது என்று அந்த போர் அடிக்க கூடிய தன்மையும் அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், இங்கே பிரச்சனை கிடையாது. புறத்திலே வேலை கிடையாது என்பது யாருக்கு என்றால், ரிட்டயர்டான 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றவர்கள்லாம் நிச்சயமாக வேலை இருக்கும். அவங்கெல்லாம் அந்த வேலையை எப்படி மிக சிறப்பாக செய்வது என்று தொடர்ந்து முயற்சி செய்து, அறிவை பயன்படுத்தி சிறப்பாக தன்னுடைய வேலைகளை திறம்பட செய்யணும். அவர்கள் செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டாம். 60 வயதுக்கு பிறகு வேலை இல்லையானா, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம். இப்ப அமெரிக்க அதிபருக்கு 78 வயசு. ஏன் 78 வயசுல அவர் வந்து ஏன் அதிபர் ஆகணும்? அமெரிக்க அதிபர்னா உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப 60 வயது ஒண்ணுமே இல்லைன்னா கூட, அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப என்ன செய்யலாம்னா, இப்போதுதான் நாம் நம்முடைய தலைப்புக்கு வருகிறோம். என்னவென்றால், பகிர்வது எப்படி? நாம் புரிந்து கொண்டு விட்டோம். இந்த புரிதலை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன வந்து செய்யலாம் என்று நாம் சிந்தனை செய்தோம் என்றால், ஏன் கேட்டோம்னா, நம்முடைய மனது என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாரி எனர்ஜிய குடுக்குங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. அப்படின்னு நினைத்தோம் என்றால் எனர்ஜி வராது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்த நாள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏதோ பிசினஸ்ல இருக்கோம். இன்னைக்கு தான் நல்ல நாள் கிடைச்சு, இன்னைக்கு தான் லீவ் இருக்கு. இன்னைக்கு தான் எக்கச்சக்கமான வேலைகள பார்க்க முடியும். அந்த பெண்டிங் ஒர்க்லாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அப்படின்னு நீங்க நினைச்சா, இப்ப எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஏனென்றால் மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாரி எனர்ஜி கிடைக்கும். அப்ப அந்த மாரி என்ன செய்யலாம்? அப்படி பார்த்தோம் என்றால், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ தொழில் தெரிஞ்சிருக்குது. எத்தனையோ திறமை இருக்குது. எத்தனையோ சர்வீஸ் பண்ணலாம். எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். அது ஒரு செயல் தான். அந்த செயலின் காரணமாக எத்தனையோ பேருக்கு நன்மை கிடைக்கும். நம்முடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம, நம்முடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம, மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல வேஸ்ட் பண்ணாம, மனிதனுடைய திறமைய வேஸ்ட் பண்ணாம எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் செய்யலாம். யாருக்கேனும் நன்மையாக ஏதாவது செய்ய வேண்டாம். அது ரைட்டு. ஆனால் இதிலே புரிந்து கொண்டவருடைய வேலை என்ன என்றால், மற்றவங்க செய்றத விட ஒரு 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு உதவி செய்வது என்றால், இந்த புரிதல் ஏற்பட்டவர்கள் மூலமாக இந்த புரிதல் மூலமாக மத்தவங்க வாழ்க்கை மட்டும் அல்ல, அவங்களுக்கு உதவி மட்டும் அல்ல, இந்த மனித பிறவியுடைய நோக்கமே நிறைவேறிடும். அதன் காரணமாக உலகமே ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்க உதவி பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணாங்கன்னா, அது குறிப்பிட்ட காலம். அவங்க மறைஞ்சோன அதுவும் மறைந்துவிடும். ஆனால் மனித குலமே உண்மையாகவே எதற்காக பிறந்திருக்கின்றது என்றால், தன்னை தெரிந்து கொள்வதற்காக. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்வாங்க, இந்த சுத்தவெளி எதற்காக அசைந்தது என்றால், அது தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம் தான் மனிதன். அப்ப தன்னைத்தானே ரசிக்கணும். இறைவனை ரசிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. அப்ப என்ன மாரி அற்புதமான மனம் படைத்த மனிதன் இருக்கிறான்னா, எத்தனையோ பேரு அவர்கள் அத்துணை பேருமே தங்களுடைய பிறவிய வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அந்த இயற்கை நோக்கி தங்களை அறியாமயே அதுதான் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன வேணாலும் தேடிக்கங்க. உலகத்துல உங்களுக்கு இன்பம் நாட்டமா இருக்கட்டும், வேற என்னவா இருக்கட்டும், எந்த மாரி வேணா இருக்கட்டுங்க. எத நீங்க முயற்சி பண்ணி போனாலும் சரி, அத்துணை பேருமே தங்களை அறியாமலே அந்த முழுமையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த புரிதலின் காரணமாக அந்த முழுமை ஈஸியா போயிரும். வித்தின் அரை வினாடியிலே புரிந்துவிடும். இதற்காக எத்தனையோ பிறவிகள் காத்திருக்க தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஞானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பிறவியில கிடைக்காது. எத்தனையோ பிறவி ஆகலாம்.
அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருந்து நமக்கும் இந்த பிறவியில கிடைக்காது, எத்தனையோ பிறவி எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய மனம் அது மாதிரி முடிவு செய்து விட்டது என்றால், அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வந்து இன்னும் எத்தனையோ பிறவி போகும். ஆனால் நல்ல தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அது எத்தனை பிறவி வேணா இருக்கட்டும், எத்தனை கர்ம வினை வேணா இருக்கட்டும், என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டும், இந்த மனதை எதிர்த்து நான் போராட மாட்டேன் என்று முடிவு செய்து அதை அதன் போக்கிலேயே அப்படியே ஃப்ரீயா விட்டு அதற்கு மனதிற்கு ஒரு சுதந்திரத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்றால், அடுத்த கணமே வேற டைமென்ஷனுக்கு மனம் போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த அந்த புரிதல்னா என்னங்கிறத புரிந்து கொண்ட காரணத்தினாலே நமக்கு அந்த மன இயக்கம் தெரியும். அதாவது இப்போது நம்முடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது நம்ம பார்க்கக்கூடிய டைமென்ஷன். இந்த வேற டைமென்ஷன் போயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆக முடியாது. அங்க வேற லெவல்ல இருக்கக்கூடிய காரணத்தினால தெளிவா தெரிஞ்சிரும். எத்தனை கர்ம வினை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த கர்ம வினை அப்படியே இருக்கலாம். அது அப்படியே வந்து செயலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்படியே இருக்கலாம். இந்த பிறவியிலேயே அந்த விடுதலை, அந்த முக்தி என்பதை அந்த நிலையை புரிந்து கொண்டோம் என்றால், இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன்பாக நாம முடிவு செய்து விடலாம். என்ன முடிவு செய்து விடலாம் என்றால், நாம் இன்னொரு பிறப்பு எடுக்கலாமா? வேண்டாமா? இல்ல வேற லெவலுக்கு போயிரலாமா? அப்படின்னு முடிவு செய்து விடலாம். சரி வேற லெவலுக்கு போய் அங்க போய் என்ன பண்றது? ஆகவே இன்னொரு பிறப்பு எடுக்கலாம் என்று காரண பிறப்பாக பிறப்பு எடுத்து, அந்த திரும்ப ஒரு முறை பிறந்து, இந்த இத்தனை வருடங்கள் நான் சொல்லக்கூடியது இந்த 40 வருடத்துக்கு மேல இந்த புரிஞ்சவங்கன்னா, அதுக்கு முன்னால புரிஞ்சவங்கலாம் ரொம்ப சூப்பர். அது 20 வயசுல, 25 வயசுலாம் புரிஞ்சிருச்சுன்னா, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அவன் நிஜமாவே இத மட்டும் சரியான முறையில புரிந்து கொண்டு விட்டார் என்றால், அதற்கு பிறகு அவங்க இன்னும் ஒரு 50, 60 வருஷம் இருந்தாங்கன்னா, உலகத்துல எத்தனையோ கோடானு கோடி பேருக்கு அவங்க தங்களுடைய புரிதல் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மற்றதெல்லாம் பேச்சு தான். ஆனால் நேருக்கு நேர் தெளிவாக நம்முடைய மனதிலே மாற்றத்தை நாமே நேருக்கு நேர் அப்படியே யதார்த்தமாக உணரலாம். நேரடியாக அப்படியே ஃபீல் பண்ணலாம். இது கற்பனையோ எதிர்பார்த்து கொண்டோ எப்போ நடக்கும், எந்த நிமிடம் வேணாலும் எனக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது எதிர்காலத்துக்கு போய்விடுகிறது. இப்போதே இந்த கணமே இந்த வினாடியே என்னுடைய மனதை எதிர்த்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரி பண்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது எக்கேடு கேட்டு வேணாலும் போகட்டும் அப்படின்னு ஃப்ரீயா விடும்போது, இந்த ஆன்மீகத்திலே என்னென்னலாம் எதிர்பார்க்கிறார்களோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அது அத்துணையுமே அப்படி இயல்பாக நடக்கின்றது. எந்தவித முயற்சியும் இல்லாமல் நடக்கின்றது. எந்தவித பயிற்சியும் இல்லாமல் நடக்கின்றது. அந்த அளவுக்கு அது அத்துணையுமே நம்மிடத்திலே இயல்பாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் சென்னையில பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாலையில மட்டும் இந்த அக்கவுண்ட்ஸ டேலி பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு. ரொம்ப அந்த டென்ஷன்ல அப்படியே புலம்புவாரு. எல்லாருக்கும் ரொம்ப பாவமா இருக்கும் அவர பார்த்தா. இந்த மாரி கஷ்டப்படுறாரேன்னு. அவர் என்ன பண்ணாரு, ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய ஞான புரிதல்னா என்ன? அப்படின்னு புரிந்து கொண்டு விட்டார். தன்னுடைய மன உணர்வுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டார். அதன் காரணமாக அந்த வேலைகள ரொம்ப கவனம் செலுத்தினார். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு வேலைகள மிக சிறப்பாக செய்தார். அதன் பிறகு அங்க ஒர்க் பண்றவங்கலாம் ஆச்சரியமா போயிருச்சு. இவரு டென்ஷன் ஆயிருவாரு. கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, இப்ப டென்ஷன் இல்லாம எப்படி திறம்பட வேலை பார்க்கிறார்? அப்படின்னு அவர்ட்ட கேட்குறாங்க. அவரு இந்த ஞான புரிதல பத்தி அவங்ககிட்ட சொன்னார். அவர்களுக்கு புரியவில்லை. இவரு சொல்றத அவர் கேட்கவில்லை. அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. ஆனால், இப்போது நம்முடைய டாபிக் என்னவென்றால், நாம புரிந்து கொண்டதை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? இவ்வளவுதான் விஷயம். ஏனென்றால், ஒருவர் புரிந்து கொண்டார் என்றால்,
வேற எந்த மாதிரி காம்ப்ளிகேட்டா இருக்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த தேவையில்லை. ரொம்ப பேருக்கு இந்த ஞானம், விடுதலை, முக்தி அப்படிங்கிற பேரு சொன்னா பிடிக்காது. ஆனா ரொம்ப பேர் இதுக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏங்குறவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுடைய எந்த சூழ்நிலை நீங்க பாருங்க. இந்த புரிதலுக்கு பிறகு நாமே பிரச்சனையில இருக்கிறப்ப நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும். இதை எப்படி சரி பண்ணணும்னு போராடிட்டு இருப்போம். இப்போது அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ரொம்ப வெறுமனே இருக்கு. வெளியில எது வந்தாலும் சரி அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதன் காரணமாக அத வந்து அதாவது எப்படின்னா, அது ஒரு விளையாட்டு போக்குல ஒரு ஜாலியா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அது எப்படி வேணாலும் வரட்டும், எது வேணாலும் வரட்டும். இது நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது விளையாட்டு மாரி எடுத்துக்கிட்டு அழகா விளையாண்டு கொண்டிருக்கின்றோம். இது எப்ப தெரியுது? புரிதல் புரிந்ததுக்கு பிறகு. ஆனால் இந்த புரிதல் இல்லாதவர்கள் தன்னுடைய மனதைக் கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனை. பிரச்சனைங்கிறது நம்ம பொறுத்தவரை ஒண்ணுமே இல்லாம இருக்கானா, அவங்கள பொறுத்தவரை பெரிய பெரிய பிரச்சனை. உலக மகா பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் மனத போட்டு ஓழ்டிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம மீட்கணும் இல்லையா? அப்ப மற்றவர்களுக்கு நாம் புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், இப்போது அடிமனதிலிருந்து எனர்ஜி கிடைக்கும். நான் சொன்னா யாரு கேட்பாங்க? அப்படின்னு நினைத்தோம் என்றால், இப்ப எனர்ஜி வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிக முக்கியமானது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ரோஜா மொட்டாக இருக்கக்கூடிய வரைதான் மொட்டு. அந்த மொட்டு விரிந்து விரிந்து மலராகி விட்டதென்றால், தன்னுடைய வாசனைய தான் மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காது. அது விரிந்து விட்டதென்றாலே வாசனை தானா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்போ உண்மையாகவே நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், திடமான நிலையில இருந்தோம் என்றால், புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்போது என்ன நடக்கும்? இதனுடைய விளைவாக மற்றவர்களுக்கு நம்மளால சொல்லாம இருக்கவே முடியாது. அதனால நமக்கு எந்த மாரி வார்த்தை தெரியுமோ, அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு எடுத்துக் கூறலாம். எடுத்துக் கூறலாம். எல்லாத்துக்கும் போய் எடுத்துக் கூற தேவையில்ல. ஏன்னா, அவங்க தேவையில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த யாருக்கு தேவை ஏற்படுகின்றதோ, யாருக்கு அந்த மாரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நேரத்துல எந்த நேரம்னு பார்த்து, ஒருத்தர பார்த்தோம்னாவே தெரிஞ்சிரும். அவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு. அவருக்கு அந்த பிரச்சனை எப்படி வெளிவருவது அப்படின்னு தெரியாது. இந்த புரிந்தவர்களுக்கு நிச்சயமா தெரியும். அவர்களே எடுத்து சொல்லலாம். நமக்கு எந்த மாரி புரிந்துகிட்டோம்? நம்ப தாட்னா என்ன? திங்கிங்னா என்ன? அதுல புரிஞ்சுக்கிட்டோமா? அகம்னா என்ன? புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? மனம்னா என்ன? டோட்டல் மைண்ட் அப்டின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னும் பல்வேறு இதுல புரிஞ்சிருக்கலாம். ஒரே மாதிரி தான் ஒருத்தருக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதிரி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆக எந்த மாரி புரிந்து கொண்டாலும் சரி, நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? எப்படி புரிய வைக்கலாம்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. மனத வச்சுக்கிட்டு பாவங்க. ரொம்ப தெரியுது. எவ்வளோ பேருங்க. 1 2 கோடிக்கணக்கான பேரு இந்த மனதனுடைய கஷ்டத்தின் காரணமாக திரும்ப திரும்ப அதையே நினைத்து அது வாலண்டியரா தானா தான் சிக்கிக்கிறாங்க. இந்த சரியான முறையில அத கொடுத்து விட்டோம் என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. அத புரிய வைக்கணும். அதுக்கு நம்முடைய வார்த்தையை கொண்டு எப்படி சொல்வது? பொறுமையா காத்திருக்கலாம். ஏன்னா, நீங்க நெனச்சீங்கன்னா, அது அது தானா வரும். இன்னொன்னு சொல்லுவாங்க மகரிஷி, எப்படி கரு வளர வளர கருப்பை விரிவடைகிறதோ, அதே போல ஒருத்தர் அந்த புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார் என்றால், அவருடைய அறிவு விரிந்து செல்லக்கூடிய இடம் இன்னும் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவார். அதனால, அந்த செயல்வழி தத்துவத்தை நாம புரிந்துகிட்டோம்னா, எப்படி மற்றவங்களுடைய துன்பத்த போக்கலாங்கிறபோது என்ன ஆகும் தெரியுங்களா? நம்முடைய புரிதல் மெருக ஆரம்பிச்சிரும்.
இந்த இடத்துல சந்தேகமே வராது. இந்த இடத்துல மேலும் மேலும் உறுதியா இருக்கும். அப்புறம் யாரு போட்டு குழப்பினாலும் சரி, என்ன மாரி சொன்னாலும் சரி, இங்க வேற மாரி எதுவுமே இங்க வந்து தோணவே தோணாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு எப்படி வந்து இத சொல்வது? பார்த்தா நமக்கு வந்து எடுத்து சொல்ல திறமை இல்லைன்னு தோணும். ஆனா, அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டது, படிச்சது இது 2மே இல்லாம கூட இயற்கை உங்களுக்கு வந்து அது பாட்டுக்கு குடுக்க ஆரம்பிச்சுரும். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி, அவங்களுக்கும் இத வந்து புரிய வைக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருமே மாஸ்டர் ஆயிடலாங்க. இதுவரை உலக உலக ஆன்மீக வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு குரு இருக்கிறாங்கன்னா, கடைசி வரை அவரு குருவாவே இருப்பார். சீடர்கள் கடைசி வரை, அதாவது கடைசி வரைன்னா, அந்த குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரை அத்தனை பேரும் சீடர்களாவே இருப்பாங்க. அதுக்கு பிறகு வேணா சீடர்கள் வேணா ஆகலாம். அப்ப குரு குருவாவே இருப்பார். சீடர்கள் சீடராவே இருப்பார்கள். ஆனால், இந்த ஸ்ரீ பகவத் ஐயாவை பொறுத்தவரை, அந்த புரிந்து கொண்டு விட்டார் என்றால், எப்படி ஸ்ரீ பகவத் ஐயா எப்படி ஒரு புரிந்து கொண்டாரோ, எப்படி மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்படியே விட்டு விட்டு விடலாம் என்று முடிவு செய்தாரோ, அத கற்றுக் கொடுத்த காரணத்தினால, எல்லோரும் அந்த நிலைக்கு போன காரணத்தினால, அந்த ஞானிக்கு இணையாக வைத்த ஞானிங்கிற மாரில, எல்லாரும் அதே லெவலுக்கு போயிரலாம். ஆன்மீக வரலாற்றிலே முதலாக குருவும் சீடனும், குருவுனா ஒரு சீடன் 2 சீடன் இல்ல. ஆயிரக்கணக்கான சீடர்ல அவருடைய நிலைக்கு அப்டின்னா இது மட்டும் இல்லைங்க. இதுவரை எத்தனை மகான்கள் இருந்தார்களோ அதே மாதிரியே, எப்படி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியோ, எப்படி ரமண மகரிஷியோ, எப்படி புத்தரோ அதே நிலை. என்னன்னா ஒரு வித்தியாசம் என்னன்னா, அதுபோல நாம வந்து புகழ் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு தேவையில்ல. நாம யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்து விட்டது. அந்த தெரிந்துவிட்ட காரணத்தினால மனதுக்கு அடைவிடமே கிடையாது என்று புரிந்த காரணத்தினால அந்த மனம் ஓடுது பார்த்தீங்களா? எப்படி போடுதுங்க? ஒரு ஆறு போல. அத ஒரு நித்திய பிரவாகமாக. பிரவாகம்னாவே ஓடுறது. நித்திய பிரவாகம்னா அப்படியே மாறாம எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மனதுக்கு அடைவிடமே கிடையாது. எப்படி இயற்கைக்கு முடிவே கிடையாதோ, அதே போல இந்த மனதிற்கு முடிவே இல்லாத மனமாக தொடர்ந்து அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உடலை விட்டு விட்டதென்றாலும் அடுத்த உடம்பை எடுத்துக்கிட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான நிலைங்க. இதுதான் மனித குலமே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை. அப்ப ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் மூலமாக அந்த புரிதல் காரணமாகவே அத்துணை பேரும் புரிந்து கொண்டார் என்றால், அத்தனை பேரும் ஒரே ஸ்டேஜ் தான். ஒரே ஸ்டேஜ்னா எல்லாரும் அதே மாரி புகழ் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் புத்தர் மாரி, ரமண மகரிஷி மாரி, ஜே.கே. மாரி, வேதாத்திரி மகரிஷி மாரி, ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் போல அத்துணை பேருக்கும் இணையான அதுக்கு அந்த அவங்க என்ன ம், அறிவின் முழுமை, ஞானம் இன்னும் என்னென்ன பேர் சொல்றாங்களோ, அந்த நிலைய நாமும் அடைந்து விட்டோங்கிறத தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னவென்றால், நாம் மன உணர்வை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதினுடைய போக்கிலே அதை போக விட்டுவிட வேண்டும் என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்று புரிந்தாலே வந்து போதுமானதுங்க. அப்ப நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்வதற்கு வெளிப்படுத்தணும். அதாவது அந்த திறமை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏனென்றால் எவ்வளவு பேர் மன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்த்தோம் என்றால், அந்த கஷ்டத்தை போக்கணும்னு போகும்போது நமக்கு வார்த்தைகள்லாம் தேவையில்லை. இயற்கையே இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும் இல்ல. ஸ்ரீ பகவத் ஐயா சொன்ன வார்த்தை தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தெரிந்த மொழியிலே, நமக்கு தெரிந்த வார்த்தைகள்ல என்ன அவர்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லி, அவங்களுக்கு புரிய வைத்துட்டோம்னா, அதாவது இது கடினம் கிடையாது. ஏன்னா, அவங்கள போய் எந்த விதமான பயிற்சியோ, முயற்சியோ செய்ய சொல்ல போறது கிடையாது. அதுன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இல்லன்னா அவங்களால செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா, இத பொறுத்தவரை என்னன்னா, 6வது அறிவு படைத்த மனிதர்கள் அத்தனை பேரிடத்திலுமே இந்த விடுதலையும் இந்த முக்தி நிலை என்பதுமே இயல்பாக இருக்கின்றது. ஏன்னா, அடையணும்னா தான் கஷ்டங்க. எல்லாத்தாலும் முடியாதுங்க. இவங்க நினைப்பாங்க, அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்னு நினைப்பாங்க. தூங்கிச்சு எல்லாம் மறந்துரும். ஆனா, இது அப்படி கிடையாது. ஏனென்றால், நம்மிடத்திலே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே,
இதை வந்து புரிய வைக்கிறது ஈஸி, ரொம்ப எளிமையாக இருக்கின்றது. அதில் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அப்போ எத்தனை பேர் நம்ம புரிஞ்சு வைக்க முடியுமோ அத்தனை பேருக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி குருவாக, தனித்தனி மாஸ்டராக இருந்து அவங்களுக்கு புரிய வைக்கலாங்க. இதை வந்து கற்றுக்கிட்டாங்க யாரோ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் பகவத் ஐயாவுடைய இதை இந்த ஞான முகாம் எல்லாம் இதை வந்து யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கொண்டு தெளிவாக புரிந்து கொண்டார்கள். தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் தனியாகவே ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு 3 நாள் 5 நாள் ப்ரோக்ராமுக்கு 25,000 சார்ஜ் பண்ணி அவர்கள் இந்த ஞான முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை கேள்விப்பட்டவொன்னே ஜீவமணி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பகவத் ஐயா கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்களாம், 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்களாம், இந்த பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பகவத் ஐயா சொன்னாராம், பரவாயில்ல நடத்திட்டு போகிறாங்க, ஆனால் எப்படியோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல அதுவே போதும்னு சொன்னாராம். அந்த மாதிரி அவங்க வந்து மாஸ்டர் ஆகிட்டாங்க. இங்கே சொல்லாமே அவங்க மாஸ்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போயிடுச்சு, யாருடைய உதவியும் தேவையில்லை, தெளிவாக புரிஞ்சு போயிடுச்சுங்க. மனதை ஏற்று எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அவங்க தான் மாஸ்டர். முடிஞ்சிடுச்சு. யாரையுமே இனிமேல் கேட்கவே தேவையில்லை, யாரையும் கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, யார்கிட்டையுமே விசாரிக்க தேவையில்லை, யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லாமல் அவங்களே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த தமிழ் மொழி தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொண்டு இதை வந்து நாம மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இதன் காரணமாக நமக்கு நல்ல நுண்ணிய தன்மை கிடைக்கும். ஒருத்தர் வந்து மேத்ஸ் டியூஷன் எடுக்கிறாருன்னா அவர் நாள்தோறும் டியூஷன் எடுத்து 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 அது ரொம்ப மிக சிறப்பாக சொல்லி ஆயிடுவார். அவர் அவர் ஒரு முறை நடத்தாமல் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆயிடுவாருங்க. அந்த மாதிரி ஏன்னா திரும்ப திரும்ப டியூஷன் எடுத்து அந்த மாதிரி ஆயிடுறாரு. அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம்னா, ஆனால் ஒன்று கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். நிச்சயமா செயலுக்கு விளைவு ஏற்படலை. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா நினைக்கிறீங்க, உலகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, மக்கள்லாம் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் மனதில் துன்பம் ஏற்பட்டு துன்பத்தின் காரணமாக ரொம்ப வந்து மன அழுத்தத்தின் காரணமாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் விடுவிக்கணும்னு நினைக்கிறீங்க. உண்மையாகவே அந்த 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 எண்ணம் இருந்ததுன்னா உண்மையாக கொண்டு போகணும்னு நினைக்கணும். அதாவது தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல் இதோட போதும் அப்படின்னு நிறுத்திக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏதோ அதுதான் வேதாத்திரி மகர்ஷியுடைய கோட்பாடு. அவர் எந்த மாதிரி வந்து அந்த அந்த உலக அமைதி வரணும், அவர் எந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இருக்காரு பாருங்க. அந்த ஏக்கத்தெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஏக்கம் இருந்ததுன்னா இப்போ என்ன எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ எவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ண தெரியுங்களா? பாவங்க, நிஜமாலுங்க. எவ்வளோ பேருங்க, கோடிக்கணக்கான பேர் இந்த மனதை சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே சரி பண்ணவே தேவையில்லை, அது தானாகவே சரியாயிருங்க. என்ன எளிமை தெரியுங்களா, என்ன சிம்பிள் தெரியுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வசதி கிடைக்குங்க. இயற்கை அது மட்டும் இல்லை, இது வந்து எந்தெந்த கோணத்தில் யாராருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து டைமென்ஷனாக நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை ஸ்ரீ பகவதே சொன்னார், ஏன் என்னுடைய நம்ம இடத்துல ஏன் அவ்வளோ கும்பல் இல்லைன்னா, ஏனென்றால் என்னுடைய உதவி யாருக்குமே தேவையில்லை. அந்த நிலையை அடையணும், அந்த எனர்ஜியை அடையணும்னா அந்த குருவை போய் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 6 மாதம் ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே போனோம்னா ஒரு அப்படி எனர்ஜி கிடைக்கும். கொஞ்ச நாள் தேஞ்சு போயிடும், திரும்ப போகணும், திரும்ப எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும். ஆனால் இதை பொறுத்தவரை ஒரு முறை புரிந்து விட்டது என்றால் புரிந்து விட்டது, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். திரும்ப போய் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இயற்கைங்க, இயற்கைங்கிறது என்ன? இயற்கை எளிமையானது. இயற்கை இருக்கிற இடமும் செஞ்சு கொண்டிருக்கின்றது. எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குதுங்க, எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த இயற்கையாக மாறிட்டேன்னா சர்வ சாதாரணமாச்சே, இங்கே எந்த வேலையுமே கிடையாதே, அப்போ இது ஒன்றுமே கிடையாதே, அப்போ திரும்ப பார்க்க தேவையில்லையே, அப்போ நேரப்படி பார்க்க தேவையில்லையே, யூடியூப் பார்த்தாலே போதுமானதே, புக்கு படித்தா போதுமானதே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த புரிந்தவருடைய கடமை ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால நாம் நம்முடைய
புரிதலை வைத்துக்கொண்டு நமக்கு எந்த வார்த்தைகள் தெரிகின்றதோ வேற எதுக்கும் கஷ்டப்படுத்தாது. யதார்த்தமா இருந்தா இயற்கையை வார்த்தைகளை விடுக்கும். அந்த வார்த்தை சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடுக்க வேண்டுங்கிற உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அது மிக முக்கியமானது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அப்படின்னா, பொய் பேசாம இருக்கணும், திருடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு போதனை செய்கிறார். ஆனால் அவரே அந்த காரியம் செய்தார்னு வச்சுக்கோங்களேன், அது மாணவர்களை போய் ரீச் ஆகாது. ஏன்னா அவர் வந்து வாயில பேசலாம். ஆனா நிஜமாகவே நாம அதாவது நான் வந்து ரொம்ப அதிகமா யாருக்கு சொல்றது கூடியன்னா, இந்த ஞான தேடுதல் இருக்கிறவருக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க. இந்த ஞான தேடுதல் ஒருத்தர் வந்து அவரு வந்து அடைந்துட்டாருன்னா, அவர் 1000 பேருக்கு குடுப்பாரு. இந்த மன பிரச்சனை இருக்கு, மன சிக்கல் இருக்கு. இந்த மாரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகா! இது கிடைச்சுதா? அப்பா! மன பிரச்சனை இல்லாம இருக்கோம். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோம். ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓ! ஜாலியா இருக்கலாம். அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, அந்த ஞான தேடுதல்ல, வேட்கையில தாங்க முடியாத ஏக்கத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். இந்த ராத்திரி பகலா அந்த ஞானத்திற்கு அலைந்தவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து கிடைச்சவொன்னே எவ்வளவு பெரிய பாரத்தை இறக்கி வச்சோன்னு. பர்மனன்ட்டா அவங்களுக்கு அந்த ஆயுள் முழுக்க இனிமே எதிர்காலத்துல அவங்க முடிவு பண்ணி எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு கவலை தெரியும். எனக்கு அந்த ஞானம்லாம் வேணாம்ப்பா. இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதே தீர்க்க முடியலன்னுலாம் ஞானம்லாம் வேணாம். அப்படின்னு வந்தவர் புரிந்து கொண்டார் என்றால், அவர் மனக்கவலை இல்லாமல் வேணா இருக்கலாம். அவரு மனக்கவலை இல்லாம இருக்கிறவரு, ஒரு சினிமா பார்த்தா, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இல்ல. படம் நல்லா இருக்குன்னு தான உன் பேர் போவாங்க. படம் நல்லா இல்லன்னா யார் அதுக்கப்புறம் படம் போமாட்டாங்க, படம் ஓடாது. சாதாரண ஒரு படத்துக்கே இந்த மாதிரின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்தது இந்த மாரி சொன்னோம்னா, ஏன் மனிதனுடைய பிறவியே இதுதான் நோக்கமா இருக்கும்போது, ஏன் நாம் எடுத்து சொல்லக்கூடாது? அப்ப உண்மையாகவே வேட்கையோடு, தாகத்தோடு இருக்கிறவங்க, ஞான தேடுதலோடு இருக்கிறவங்களுக்கு, இது கிடைச்சதுன்னா, அப்படியே அவங்கலாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே ஃபிளாஷ் அடிச்ச மாரி. எப்படி ஃபிளாஷ் அடிக்குது? ஒரு உதாரணம் ஒண்ணு. ஒரு அமாவாசை இருட்டு. அமாவாசை இருட்டுனா, துளி கூட வெளிச்சமே கிடையாது. அந்த மாரி ஒரு இருட்டு. அந்த மாரி இருட்டுல தெருவிளக்கு கிடையாது. எங்கங்க லைட்டு பவர் கட்டு. ஒரே இருட்டு. ஒரு தெருவுல 2 பேர் போறாங்க. ஏன்னா, ஏத்த மாரி ஆள் இருக்கிறது கூட தெரியல. அந்த மாரி இருட்டு. அந்த இருட்டுல ஒரு தெருவுல 2 பேர் ஒருத்தர் மோதிக்கொள்கிறார்கள். ஒருத்தர் மோதிக்கொண்ட உடனேயே ஒருவர் இன்னொருவரை கண்டுபிடித்து விடுகிறார். ஒருவர் இன்னொருவர சட்டுன்னு அரை வினாடி குறைவான நேரத்திலே ஒருத்தர் இன்னொருத்தர 2 பேரும் ஒருத்தர நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால் 2 பேரும் திருடர்கள். 2 பேருமே திருடங்க. 2 பேரும் மோதின உடனேயே இன்னொரு ஆள் ஒரு ஆள திருடன்னு கண்டுபிடிச்சுடுறாங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எப்படிங்க? இதுதாங்க. அது ஃபிளாஷ் அடிக்கிற நேரத்துல கண்டுபிடிச்சுட்டாங்க திருடர்கள். அதே போல தான் இந்த ஞான வேட்கை உள்ளவர்களுக்கு எப்படி கேள்விப்பட்டாங்கன்னா, ஒரே ஒரு வீடியோ ஒண்ணே ஒண்ணு போதுமானது. எப்படி அந்த இருட்டுல அமாவாசை இருட்டுல திருடர்கள் கண்டுபிடித்து விட்டார்களோ, அதே போல அந்த ஞானம் அப்படியே ஃபிளாஷ் அடிச்சிரும். இருந்தாலுமே இருந்தாலுமே இவர்கள் எத்தனையோ பிறவிகளாக அது ஏங்கியிருக்கலாம். இன்னும் எத்தனை பிறவி எடுத்தா கூட அது கிடைக்காம போலாம். ஆனால் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அந்த புரிதல் ஒன்று. இது ஈஸியானது. இத மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. இதற்காக காட்டிற்கு செல்ல தேவையில்லை. எதையுமே துறக்க தேவையில்லை. குடும்பத்த துறக்க தேவையில்ல. ஆபீஸ துறக்க தேவையில்ல. பிசினஸ துறக்க தேவையில்லை. புரிந்து கொண்டாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம, இந்த புரிந்து கொண்ட காரணத்தினால, மனம் ஃப்ரீயா இருக்கிற காரணத்தினால, அகத்துல வேலையே இல்லாத காரணத்தினால, எப்போதும் ஜாலியா இருக்கிற காரணத்தினால, புற வேலைய, குடும்பத்த நல்லா நடத்த முடியும். பிசினஸ நல்லா நடத்த முடியும். ஆபீஸ் நல்லா வேலை செய்ய முடியும். இந்த உலகத்தை ஏதாவது குடுக்க வேண்டும் என்றால், அதையும் திறம்பட குடுக்க முடியும். ஆக புறத்த மிக சிறப்பாக 100% வெற்றிகரமா முடிக்கிறதுக்கே இது உதவியாக இருக்கின்றது. ஞானத்துக்கு மட்டும் இல்ல,
எல்லா விதத்திற்கும் இது உதவியாக இருக்கின்றது. இருந்தாலும் ஞான புரிதல் ஒருவர் அதிகமானவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு அவருக்கு தான் அந்த உண்மையான அந்த அந்த ஒரு மனதில் இருந்த அந்த ஒரு வலி, ஒரு வேதனை, நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது, இறை சக்தி இருக்கின்றது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவருக்கு ரொம்ப இருக்கும். அது இதன் காரணமாக அவருக்கு புரிந்துவிடும். இதன் காரணமாக தான் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கண்ட கனவான அந்த உலக அமைதி ஏற்படும். அந்த போரில்லா நல்லுலகம் என்பது அப்போதுதான் ஏற்படும். ஏனென்றால் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, இப்ப தலையிலிருந்து உடல் வர நாம எப்படி எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் சரி, அது உடல் முழுதுமே ஒரு பொருந்தாத உணர்வா ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உடல் முழுவதும் நரம்புகளால் கனெக்ட் பண்ணியிருக்கிற காரணத்தினால எந்த இடத்துல ஒரு இதுனாலும் அது உடலுக்கு பொருந்தாத உணர்வா இருக்கும். அதே போல 700 கோடி பேர் இருந்தாலும் சரி, 700 கோடி மனம் படைத்திருந்தாலும் ஏதோ ஒரு மனதிலே ஏதோ ஒரு ஒரு உறுத்தல், ஒரு மன போராட்டம் இருந்தால், எப்படி பாதத்துல நம்ம பாதத்துல ஒரு சின்ன முள் குத்துனா அது உறுத்தலா இருக்கோ, அதே போல 700 கோடி மனதிலே ஒரு மன போராட்டம் இருந்தால், அந்த மன போராட்டம் 700 கோடி பேருமே ஆட்டி படைக்கும். இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதனாலதான் என்ன கிடைச்சுமே நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த வன்முறையும் நிறைவேறாத ஆசையும் தான் அது தேக்கமடைந்து அதை ஒரு போராக, இயற்கை சீற்றமாக, பல்வேறு இயற்கை பேரிடராக வருவதற்கு காரணம் அது அத்தனையுமே அதுதான். அப்ப ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வது போல எத்தனை தனி மனிதர்கள் மாற்றம் அடைகிறார்களோ அதை பொறுத்துதான் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதை தவிர வேறு வழியே கிடையாது. அதற்கு எத்தனை பேர் புத்தர் அடைந்த வெறுமையான நிலைய இந்த புரிதல் காரணமாக அந்த வெறுமை நமக்கு மட்டும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க பார்க்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. மற்றவங்கனால, மற்றவங்க சொன்னதுனால, மற்ற உலகத்தின் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த புரிதல் காரணமாக அது எந்தமா இருந்தாலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது. எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு ஆறு போல எதையுமே தேக்கி வைக்காமல் ஓட விட காரணத்தினால இப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்குங்க. அப்ப இந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய மனதனுடைய அலை மற்றவங்களுக்கு போகும்ல. அப்ப அதனுடைய இது பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனுடைய இது கம்மியா இருக்கு. இன்னும் அதிகமாக இதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாகும் போது ரொம்ப சீக்கிரமா எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. எல்லாரும் ஞானியா இருப்பாங்க. எல்லாரும் தெளிவா இருப்பாங்க. அவங்க கடமையை மிக சிறப்பா செய்வாங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. உலகமே நல்லா இருக்கும். அந்த போரில்லா நல்லுலகம் மகரிஷி கண்ட கனவும் அந்த உலக அமைதி என்பதும் இந்த மிக சாதாரணமான புரிதல் மூலமாக, எளிமையான புரிதல் மூலமாக தெளிவாக நாம் உணர முடியும். அத்தோடு இந்த போதையில்லா தமிழகத்தையும் நாம அதை கொண்டு வர முடியும். இளைஞர்கள்லாம் போதையின் காரணமாக எங்கோ போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை நீடித்தது என்றால் தமிழகம் வளர்ச்சி அடையாமல் போயிடும். ஏன்னா இந்த இன்ப நாட்டத்திலே மயங்கி இருக்கும்போது சில மயக்கத்துக்கு போகும்போது அது மீண்டு வருவது கூட கடினமாக இருக்கும். நிச்சயமாக இந்த புரிதல் மூலமாக எல்லாருமே அது வெளியே வந்துடலாம். எடுத்து நாம சொன்னோம்னா இந்த மாதிரி எவ்வளோ பேர் அறியாதவர்கள், அறியாமல் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாரையுமே குறை சொல்லாம, எந்த இதுவுமே குறை சொல்லாம, குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம் சொல்லுவாங்க ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. அந்த மாதிரி ஈர்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு, ஈர்ப்பவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து கொண்டு, இவங்க நம்முடைய அத்தனை பேருமே அந்த சுத்த வெளியிலிருந்து வந்தவங்க தான். அத்துணை பேரையும் உலக மக்கள் அத்துணை பேருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். எல்லாமே அதாவது நிஜமாகவே அதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் எந்த இடத்திலுமே அங்க பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதாவது குடும்பம், ஜாதி, மதம், இனம், நாடு எல்லாமே கடந்து எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எங்கேயுமே பிடிச்சு வைக்கல. இயற்கை ஏதாவது பார்க்குதுங்க, அது ஏதாவது தெரியுமா? எந்த நாடு, எந்த மொழி, எந்த மதம் ஏதாவது தெரியுங்களா? எல்லாத்துக்கும் சரியான முறையில் செயல்வழி தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி நம்முடைய மனதுல எதையுமே பிடிச்சு வைக்காம இருந்தா ரொம்ப பேருக்கு இதை நாம பகிர முடியும். அது நம்முடைய கடமை. அப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ராமகிருஷ்ணர் தான் ஒரு கதை சொல்லுவார்.
ஒரு உயரமான ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பாத்தனம் இருக்கு. அதுல வந்து படிக்கட்டு மேலே ஏறி போறாங்க. மேலே ஏறி போய் பார்த்து என்னன்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு தேவாமிர்தம். அதை பார்த்தோன்னே அப்படியே அதில் குச்சிடுறாங்க. ரொம்ப பேர் அதில் போய் குச்சிட்டு அப்படியே திகழ்ந்துடுறாங்க. ஆனால் யாரோ சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த படிக்கட்டில் ஏறி அதை ருசித்து விட்டு திரும்பவும் கீழே இறங்கி வந்து, வாருங்கள் அங்கே தேவாமிர்தம் இருக்குது, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு எல்லோரையும் படிக்கட்டிலே அழைத்து போய், அது இப்போது படிக்கட்டில் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் தேவாமிர்தத்தை பருகுங்கள் அப்படின்னு கொடுக்குறவங்க சில பேர் தான். எல்லாரும் அதில் குதிக்கிறது கிடையாது. அந்த சில பேராக நாம் பலர் வந்து மாறணும். நிஜமா இது புரிஞ்சிச்சுன்னா அது வருங்க, அது தன்னால வருங்க. ஏன்னா யாரு நீங்க ரோட்ல பார்க்குறீங்க கஷ்டப்பட்டா உடனே உங்களுக்கு இது மாதிரி சொல்லலாமா அப்படின்னு தோணும். நீங்க சொல்லக்கூடாது, நினைத்தாலே போதுமானதுங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த அலைக்கத்துல அவங்களுக்கு போய் இவங்க நேரம் பார்க்கறவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி யாரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவங்களுடைய மன இயக்கத்துல இந்த அலைக்க போய் மோதி அவங்களுக்கு கூட டக்கு டக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இந்த புரிந்தவருடைய எண்ணிக்கையும் இந்த புரிதலை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமானா அந்த நிலை வரும். ஆகவே அந்த மாதிரி போர் இல்லாத நல்லுலகத்தையும் இந்த போதை இல்லா தமிழகத்தையும் நாம் உருவாக்குவோம். நம்முடைய ஞான புரிதலை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம அதில் இன்னும் நுண்ணிய நிலைக்கு போகலாம். இன்னும் என்னென்னலாம் டைமென்ஷன் இருக்குன்னு இயற்கை, ஏன்னா அந்த பாருங்க உலகத்துல எத்தனை ஆன்மீக அமைப்புகள் இருக்குன்னு, எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன, எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா இதுல ஒரே இது தத்துவம் கூட கிடையாது. ஒரே ஒரு கான்செப்ட், ஒன்னே ஒரு கான்செப்ட். இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னவென்றால் மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நான் அது இல்லாம நான் அப்படியே விட்டுருவேன், அதில் தலையிட மாட்டேன், அறிவை கொண்டு மனதை சரி பண்ண முயற்சி செய்ய மாட்டேன் என்று புரிந்து கொண்டாலே ஒண்ணுதாங்க, ஒண்ணுதான். சேஞ்செல்லாம் கிடையாது, ஒண்ணே ஒண்ணு. ஆக அது இயல்பாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவருக்கும் புரிஞ்சிடும். ஆக அந்த மாதிரி பகிர்ந்து உலகத்தில் நாம நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். யாருக்காவது ஏதேனும் கேள்வி இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இல்லைன்னா உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். வாழ்களுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கொஸ்டின்ஸ் யாரும் கேட்குறீங்களா ஐயாட்ட? அனுபவ பகிர்வு மாதிரி யாராவது பேசுறதுனாலும் பேசுங்க. நிறைவு செஞ்சிடலாமாங்கய்யா? நிறைவு செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.